வினோத்துக்கும் அமித்துக்கும் ஏற்பட்ட அந்த சண்டை காமெடியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2 பேரும் பேச பேச கொஞ்சம் சீரியஸாகவே ஆச்சு. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பஞ்சாயத்து பண்ணக்கூடிய வந்த அந்த நிலைமையில அமித் வினோத்தை கட்டுப்பிடிச்சு சாரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அந்த சண்டையை முடிச்சு விட்டாரு. ஒருத்தருக்கு மட்டும்தான் அதில் வருத்தம். யாருக்குன்னு பார்க்குறீங்களா? அரோராக்கு தான். இப்போல்லாம் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் எந்தெந்த சண்டைகள் முக்கியமாக நடக்குதோ அந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்க. அந்த இடத்துல அதுக்கு பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ, வார கடைசியில் அதை கொண்டு வந்து விஜய் சேதுபதி கிட்ட நல்ல பேர் வாங்கிடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த சண்டையும் நல்லா பெருசாக போகுது. இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் கரெக்டாக வருது, யார் மேலே தப்பு அப்படின்றத நோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சவங்க இந்த சண்டை முடிஞ்ச உடனே அவங்க எண்ணத்தில் ஒரு படி மண்ணை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன அரோரா, இந்த வாரம் விஜய் சேதுபதி கிட்ட உங்களுக்கு பாராட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க, சண்டை தானே, இந்த வீட்டில் அடிக்கடி நடக்கும். அடுத்த சண்டைக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த சண்டை முடிஞ்சு சமாதானமான கொஞ்ச நேரத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டு போட்ட உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க அமித் வீட்டில் இருந்து தான் வர போகிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அமித்தோட ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் வந்திருந்தாங்க. முதல்ல அமித் போய் டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு பக்கம் குழந்தையும் ஒரு பக்கம் ஒய்ஃபையும் தூக்கி சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அமித்தோட குழந்தை உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டுங்க. அமித் வியானா வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் குழந்தை மாதிரியே நீ இருக்கமா அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? அப்போது எந்த அளவுக்கு தன் குழந்தைய நேசிக்கிறாருன்னு பாருங்க. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதே மாதிரி அவங்க குழந்தை இருந்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப ஸ்வீட்டு. ஏன்னா மற்றவங்க கிட்ட பேசுறதாகட்டும், அவங்க பாடுறதாகட்டும் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அமித்தோட குழந்தை உங்களில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அமித்தோட குழந்தைன்னு இல்லை, வீட்டுக்கு வந்த அதாவது கனியோட பசங்களாகட்டும், சாண்ட்ராவோட குழந்தைகளாகட்டும், வினோத்தோட குழந்தைகளாகட்டும் உண்மையுமே எல்லாமே ரொம்ப சூப்பரான பசங்க தான். இதில் ஹைலைட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்தோட ஒய்ஃப் தான். அமித்தோட பொண்ணையும் அமித்தோட ஒய்ஃபையும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க. நல்லா ஸ்மார்ட்டாக க்யூட்டாக இருக்காங்க. ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி அமித்துக்கு சொன்னாங்க பாருங்க. அவங்க ஒவ்வொரு அட்வைஸும் அவ்வளோ சூப்பராக சொன்னாங்க. சாண்ட்ராவெல்லாம் லேசாக நடக்காத, மலையாள பிக் பாஸ், தமிழ் பிக் பாஸ் மொத்தமாக எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. அவங்கள நீ பாவன் பார்க்காத. அதே மாதிரி பார்வதியும் நல்லவன் நினைக்காத. இந்த வீட்டில் உன்னை குறை சொல்லாத ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புட்டு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் புருஷனை கண்டிக்கவும் செஞ்சாங்க. அவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் யார்? இனிமே அது மாதிரி வேலைலாம் பார்க்காதீங்க. யார் அழுதுட்டு இருக்காங்களோ அவங்க போய் பக்கத்தில் உட்காராதீங்க. பார்வதி இவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா? இது மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த கவுண்டர்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கு சூப்பராக அட்வைஸ் பண்ணாங்க அவங்க ஒய்ஃப். அமித் ஒய்ஃப் சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களை எத்தனை பேர் பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.